திராவிட இயக்கத்தில் திமுகவில் த மோஸ்ட் அக்ரஸிவ் டிபேட்டர், போய் உட்கார்ந்தாலும் எதிரியெல்லாம் ஓடிடுவான் அப்படின்னு பெயர் எடுத்தவர் 1986 எதிர்த்தோம், 92 எதிர்த்தோம், ராஜீவ்காந்தி கொண்டு வந்த எதிர்த்தோம். எல்லா காலகட்டத்திலையும் தேசிய அளவிலான கல்விக் கொள்கை என்ற தத்துவத்தை திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்து தான் இருக்கு. முதன்மையாக படின்னு சொன்னது பேருக்கு பின்னால இழிவை கற்பிக்கக்கூடிய சாதியை தூக்கி போட்டுட்டு அந்த இடத்துல நீ உழைச்சு வாங்கின பட்டத்தை போடணும். புதிய கல்விக் கொள்கை என்கிற அந்த மொத்த சிலபஸையுமே நாங்க எதிர்க்கிறோம், அந்த கொள்கையுமே எதிர்க்கிறோம்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அடுத்து வைக்கக்கூடிய வாதம் என்ன? அந்த அசாத்தியமான துணிச்சலுக்கு அடையாளம் தான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எழுதியிருக்கக்கூடிய இந்த நூல். இருந்து 2025 வரைக்கும் நாங்க மாறாம இருக்கோங்கிறது விஷயம் இல்ல, நீ மாறாம இருக்கிற. இன்னும் சொல்ல போனா டெல்லி அதிகார மூளை திருந்தாம இருக்கு. கல்வி உரிமைக்காக தன் மாணவ பருவத்திலிருந்து தொடர்ச்சியான போராட்டங்களை, களப் போராட்டங்களை, அறிவு போராட்டங்களை எல்லா தளங்களிலும் நிகழ்த்தி வரக்கூடிய அண்ணன் மருத்துவர் எழிலன் நாகநாதன் அவர்களே, மாணவர் கழகத்தினுடைய, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவரணி செயலாளர், போகிற இடங்களிலெல்லாம் மாணவர்கள் அலையலையாக ஈர்க்கக்கூடிய ஆற்றலுக்கு சொந்தக்காரர், திராவிட இயக்கத்தின் கருத்தியல் படைக்கலன் அண்ணன் ராஜீவ்காந்தி அவர்களே, இந்த நிகழ்விற்கு வாழ்த்துறை வழங்கியிருக்கக்கூடிய சென்னை மாவட்ட நூலக ஆணைக்குழுவினுடைய தலைவர். பொதுவாக சொல்லுவாங்கள்ல, இந்த பாராட்டு பெறுவது இன்னும் பெரிய விஷயம் கிடையாது, அது யாரும் பாராட்டிடுவாங்க, ஆனால் யாரால் பாராட்டப்படுகிறோங்கிறது முக்கியம். திராவிட இயக்கத்தில் திமுகவில் த மோஸ்ட் அக்ரஸிவ் டிபேட்டர், போய் உட்கார்ந்தாலும் எதிரியெல்லாம் ஓடிடுவான் அப்படின்னு பெயர் எடுத்தவர் உற்று நோக்கி பாராட்டியது என்பதை என் வாழ்நாள் பெருமிதமாக கருதுகிறேன் கவிஞர் மனுஷபுத்திரன் அவர்களே. அதே போல் இங்கே அண்ணன் இமயம் அவர்கள் சொல்லுகிற போது சொன்னார், ஒரு எழுத்தாளராகி இருக்கிறார் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்று. அதை யார் சொன்னாலும் நம்ம அப்படியா அப்படின்னு கேட்டு போயிடலாம். அண்ணனே சொல்லிட்ட பிறகு அதுக்கு பிறகு அப்பீல் கிடையாது. திராவிட இயக்கத்தினுடைய மூத்த எழுத்தாளர், சாகித்ய அகாதமி, கனடா இலக்கிய தோட்டம் உள்ளிட்ட இலக்கியத்துறையில் உயரிய விருதுகளை எல்லாம் பெற்று அதையெல்லாம் தாண்டி அந்த விருதுகளுக்கெல்லாம் பெருமை சேர்த்த அண்ணன் இமயம் அவர்களே, திராவிட கருத்தியல் ஆசிரியர் சங்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் மாரப்பன் அவர்களே, நிகழ்விலே நன்றியுரை ஆற்றிருக்கக்கூடிய ஐயா ஜவஹர் அவர்களே, ஒருங்கிணைப்பு உரை ஆற்றிருக்கக்கூடிய தோழர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். இங்கே நிறைய வந்திருக்கிறீங்க, எங்களுடைய பகுதி செயலாளர், வட்ட செயலாளர்கள் தொடங்கி கழக நிர்வாகிகள், அதே போல் மாணவர்கள், அதற்காக பெரிய அளவில் உழைப்பை செலுத்திய ஈஸ்வரமூர்த்தி, அங்கே தோழர் ரோஜா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளம் பேச்சாளர் படை வரிசையே இங்கே கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேர் இருக்கிறார்கள். அப்போ இந்த எண்ணிக்கை இந்த அரங்கு ஒரு 280-300 பேர் நிறைந்திருக்கிறார்கள் என்பதை தாண்டி ஊரெல்லாம் பேசக்கூடிய, தெருவெல்லாம் பேசக்கூடிய ஒரு 25க்கும் மேற்பட்ட இளம் பேச்சாளர்கள் இந்த அரங்கில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு கூடுதலான செய்தி. அதில் மகிழத்தக்க ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னால், 4 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு இடத்துல கூட்டம் போட்டோன்னா திமுகவின் இளம் பேச்சாளர்னு உட்காருவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். இன்றைக்கு அந்த நிலையை தலைகீழாக புரட்டி போட்டு கல்லூரியில் படித்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள், மாணவர்கள் திமுகவின் இளம் பேச்சாளர் என்ற அடையாளத்தோடு ஒரு பொது நிகழ்வில் பங்கேற்கிற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எங்களுடைய இளைஞரணி செயலாளர், இளம் தலைவர் அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே பேசுகிற போது சொன்னோம், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எழுதியிருக்கக்கூடிய நூல் எல்லாருக்கும் தெரியும். திராவிட இயக்கத்தில் கல்வித்துறை சார்பாக பல்வேறு நூல்கள் வெவ்வேறு காலகட்டங்களில் வெளியிடப்பட்டிருக்கிறது. நூற்றுக்கணக்கான நூல்கள் இருக்கிறது. அதில் ரொம்ப முக்கியமாக கல்வி கொள்கை தொடர்பாக வெளியிடப்பட்ட நூல்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய இருக்குது. அதில் ஒரு குறிப்பிட்டு சொல்லணும்னா 1972ஆம் ஆண்டு அன்றைக்கு தலைவர் அவருடைய அரசில் கல்வி அமைச்சராக பணியாற்றிய சே மாதவன் அவர்கள் ஒரு புத்தகம் எழுதினார். இந்த புத்தகம் ஆக்சுவலாக என்னென்னா, ஏன் வேண்டும் மாநில சுயாட்சிங்கிற புத்தகம். அதனுடைய பின்னிணைப்பாக இந்தியன் எக்ஸ்பிரஸுக்கு அவர் கொடுத்த ஒரு பதிலடி இடம்பெற்றிருக்கும். ஏன் கல்வி கொள்கையை மாநில அரசாங்கம் தான் தீர்மானிக்கணும், ஒன்றிய அரசாங்கம் தீர்மானிக்க கூடாது என்பதற்கான விளக்கமான உரை அதில் இடம்பெற்றிருக்கும். அது ஒரு முக்கியமான குறிப்பிடத்தகுந்த நூல். அதன் பிறகு 1986ஆம் ஆண்டு
ஒரு கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட போது திராவிட முன்னேற்ற கழகம் மிக கடுமையாக எதிர்த்தது. அந்த கல்விக் கொள்கையை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழுவினுடைய தீர்மானத்தை ஒட்டி அந்த பொதுக்குழுவில் தலைவர் கலைஞர் அவர்களும் பேராசிரியர் பெருந்தகையும் ஆற்றிய உரையையும் அந்த பொதுக்குழு தீர்மானத்தையும் தொகுத்து ஒரு புத்தகம் வெளியிடப்பட்டது. புதிய கல்விக் கொள்கை, இந்தி எதிர்ப்பு, ஏழைகள் புறக்கணிப்பு என்கிற தலைப்பில் நூலாக்கப்பட்டது. அப்போ இந்த 2 சிறப்பு வாய்ந்த நூல்களுமே ஏதோ ஒரு காரணங்களுக்காக எழுதப்பட்டு தொகுக்கப்பட்டு நூலாக்கப்பட்டது. ஆனால் கல்விக் கொள்கையை இப்பிலிருந்து, அதோடைய பேக்ரவுண்ட்லேருந்து, அதோட ஃபியூச்சர்லேருந்து, ப்ரெசண்ட்டு, அதனுடைய தாக்கம் என்னவா இருக்க முடியும், அதனுடைய நோக்கம் என்ன, இது எல்லாவற்றையும் விழாவாரியாக ஆராய்ந்து தமிழ்நாட்டினுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்கிற இருக்கையில் அமர்ந்து கொண்டு ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய, எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த வரலாற்று ஆவணம் தான் தேசிய கல்விக் கொள்கை 2020 என்னும் மத யானை என்கிற இந்த நூல். அந்த வகையில் 72க்கு பிறகு 86க்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கல்வி அமைச்சர் அந்த துறை தொடர்பாக ஒரு விரிவான ஆய்வு நூலை இயற்றி பொதுவெளியில் விவாதத்திற்காக தந்திருக்கிறார். அதை அறிமுகப்படுத்துகிற, அதை விவாதிக்கிற அரங்கமாக இந்த அரங்கம் இருக்கிறது. இங்கே நம்ம முதல் விஷயம் என்ன, ஒரு கல்விக் கொள்கைன்னு ஒன்று வந்துருச்சு, ஒரு டாக்குமெண்ட் வந்துருச்சு. அந்த டாக்குமெண்ட்டை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பார்வையில் பார்ப்பாங்க. ஒரு சங்கி கிட்ட கொடுத்து அந்த டாக்குமெண்ட்டை பார்த்தா, ஆஹா ஓஹோ பேஸ் அமோகமாக இருக்கே, இதை விட வேற ஒன்று இருக்கவே முடியாதியா, பிச்சிட்டாரியா மோடி சொல்லுவானா இல்லையா, நடக்கும். அதே போல் ஒரு இடதுசாரி தோழர்கள்ட்ட கொடுத்தோம்னா, இது ஏழைகளை எப்படியெல்லாம் புறக்கணிக்குது, ஏழைகளை எப்படியெல்லாம் ஒடுக்குது, கல்வியிலிருந்து வசதியற்றவர்களை எப்படியெல்லாம் விரட்டுது என்கிற பார்வையை அவர் முன்வைக்கக்கூடும். அது நடக்கும். நீங்கள் கேட்கக்கூடாதா, அதிமுக காரண்ட போய் கொடுத்தீங்கன்னா என்னன்னு சொன்னால், அவனுக்கு தேசியம்னாலும் என்னன்னு தெரியாது, புதியம்னாலும் இந்த கல்விக் கொள்கை எதுவுமே தெரியாது. ஸோ நம்ம அந்த விஷயம் அப்போ அது பக்கம் அப்படியே வச்சுக்கோங்க. ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கல்வி அமைச்சர், அரசனுடைய அமைச்சர், மாவட்ட கழக செயலாளர், அவர் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். நாம் முதல்ல இந்த புத்தகத்தில் டெஸ்ட் பண்ண வேண்டியதுன்னு ஒன்று இருக்குது. கல்வி அமைச்சரை டெஸ்ட் பண்ணுறோமா, அப்படி இல்லை, டெஸ்ட் பண்ண வேண்டியதுன்னு ஒன்று இருக்குது. என்ன டெஸ்ட் பண்ணணும்னா, திராவிட இயக்கத்தின் பார்வையில் தான் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வி. திராவிட இயக்கத்துக்கும் கல்விக்கான தொடர்பை முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் புரியும். அடிப்படையில் கல்வியை அறிவுக்காக பயன்படுத்திய இயக்கங்கள் உலகம் முழுக்க இருக்குது. உலகம் முழுக்க எல்லா நாடுகளும் இருக்குது. கல்வியை பொருளீட்டுவதற்காக பயன்படுத்தின இயக்கங்கள், கலாச்சாரம், சூழல், இதெல்லாம் இந்தியா முழுக்க இருக்கிறது, உலகம் முழுக்க இருக்கிறது. ஆனால் கல்வியை விடுதலைக்கான ஆயுதமாக பரிந்துரைத்த ஒரே இயக்கம் திராவிட இயக்கம். இங்கே படின்னு சொன்னது உனக்கு அறிவு வரணுங்கிறது இல்லை, அது ரெண்டாவது. படின்னு சொன்னது நீ வேலைக்கு போய் சம்பாதிக்கணுங்கிறது இல்லை, அது ரெண்டாவது. முதன்மையாக படின்னு சொன்னது பேருக்கு பின்னால இழிவை கற்பிக்கக்கூடிய சாதியை தூக்கி போட்டுட்டு அந்த இடத்துல நீ உழைச்சு வாங்கின பட்டத்தை போடணும். கல்வியை ஒரு லிபரேஷன் டூலா பார்த்தோம். சுயமரியாதைக்கு, கண்ணியத்துக்கு, மான வாழ்வுக்கு, இதுக்கெல்லாம் கல்வி பயன்படுங்கிற காரணத்தினால தான் அந்த கல்விக்காக தோன்றிய இயக்கம் திராவிட இயக்கம். அப்போ திராவிட இயக்கத்தை நீங்கள் டிஃபைன் பண்ணணும்னா எப்படி சுயமரியாதை இயக்கம்னு ஒரு வகையில் டிஃபைன் பண்ணுறோமோ, அந்த சுயமரியாதைக்காகவே கல்வியை பரிந்துரைத்த இயக்கம் திராவிட இயக்கம். ஸோ திராவிட இயக்கத்தினுடைய இன்னொரு பெயர் இது கல்வி உரிமை இயக்கம். கல்வி உரிமைக்கான போராட்டத்தை நிகழ்த்திய இயக்கம். 100 வருஷமா அதுக்கு தான் போராடிட்டு இருக்கோம். இங்கே பேசுகிற போது தொகுப்புரையின் போது சொன்னார், கல்வி உரிமையை கேட்டோம் அப்படின்ட்டு. 1917-14 அந்த காலகட்டங்களில் திராவிட இயக்கத்தினுடைய மூல ஆவணம்னு இன்னைக்கு வரைக்கும் பேசப்படக்கூடிய நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ வருது. இந்த நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ என்ன சொல்லுது? பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின பார்ப்பனர் அல்லாத எங்களை எல்லாம் கல்வி நிலையங்களுக்கு உள்ள விடு, அவ்வளோதான் டிமாண்ட். இந்த டிமாண்ட் தான் இந்த இயக்கத்துக்கே காரணம். இந்த டிமாண்ட் அன்னைக்கு எழாமல் போயிருந்தால் திராவிட இயக்கம் என்கிற இயக்கமே எழாமல் போயிருக்கும். அப்போ திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படையும் அதனுடைய மூல நோக்கமும் 100 ஆண்டு கால போராட்டமும் கல்விக்கானது. அந்த கல்வியை எதுக்காக கேட்டோம்னா, காசுக்காகவோ அறிவுக்காகவோ இல்லை, அதெல்லாம் ரெண்டாவது பட்சம். மான வாழ்வுக்காக, சகோதரத்துக்காக, சுதந்திரத்திற்காக, சமத்துவத்திற்காக. இப்போ இதுதான் அடிப்படை புரிதல். இப்போ அப்படியே வருவோம். இந்த புத்தகத்தில் முன்னுரையில் அமைச்சர் ஒரு 3 சங்க பாடல்களை கோட் பண்ணுறார். சங்க பாடல், இலக்கிய பாடல்களை கோட் பண்ணுறார். அதில் ஒன்று நாம் எல்லாருக்கும் தெரியும், யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படிங்கிறது. அதை தொடர்ந்து பிறப்பொக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற அந்த திருக்குறளை கோட் பண்ணுறார். அடுத்து நாமவர்க்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சோங்கிற அந்த செய்யுளை கோட் பண்ணுறார். இந்த 3 விஷயத்தையும் அவர் கோட் பண்ணுறார். இந்த 3 விஷயத்தையும் எதுக்காக கோட் பண்ணுறாருங்கிறது முக்கியம். இப்போ நாமவர்க்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சோம் அப்படின்னு எடுத்துட்டா பல பேர் அதை ஆன்மீகம் நினைப்பாங்க. அதை எதுக்காக அதை கோட் பண்ணுறோங்கிறது முக்கியம். அவர் இந்த 3 விஷயத்தையும் எதற்காக கோட் பண்ணுறாருன்னா, சமத்துவத்திற்காகவும், பகுத்தறிவுக்காகவும், சமூக நீதிக்காகவும், பட்டறிவுக்கான அடையாளமாக இதை கோட் பண்ணுறார்.
அதே முன்னுரையில் அவர் என்ன சொல்றாருன்னா, இதை ஏன் நான் வந்து ஒரு மதவாத ஆவணம்னு சொல்றேன் அப்படிங்கிறதுக்கு அவர் ஒருவரை விளக்கம் கொடுக்கிறார். இது 5 பொருளுக்கு எதிரானதாக இருக்கிறது. ஒன்று சமத்துவம், இன்னொன்று சகோதரத்துவம், இன்னொன்று சுதந்திரம், சமூக நீதி, பகுத்தறிவு. இந்த 5 தத்துவத்திற்கு, இந்த 5 பொருண்மைக்கு, இந்த 5 லட்சியங்களுக்கு எதிரான கருத்துக்களை இந்த ஆவணம் கொண்டிருக்கிற காரணத்தினால் இதை நான் மதவாத நச்சு என்று சொல்லுகிறேன். இதுதான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வைக்கக்கூடிய வாதம். அப்ப அப்படியே வாங்க, திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படையே கல்வி உரிமை தான். அது கல்வி உரிமை கேட்டது சுதந்திரத்திற்காக, சகோதரத்துவத்துக்காக, மனித உரிமைக்காக, மாணவ உணர்ச்சிக்காக. அதே காரணத்திற்காகத்தான் இந்த புதிய கல்விக் கொள்கையை நான் எதிர்க்கிறேன் என்பதுதான் முன்னுரையில் அவர் முன்வைக்கக்கூடிய வாதம். ஆக 100% இல்ல, 1000% உறுதியாக சொல்லலாம், இது திராவிட இயக்கத்தின் பார்வையிலிருந்து தேசிய கல்விக் கொள்கையை அணுகக்கூடிய ஒரு நூல் என்பதில் எள்ளின் முளையனவோ சந்தேகம் கிடையாது. ஸோ அந்த இடத்துல நம்ம முதல்ல தெளிவுபடுத்திடணும். ரெண்டாவது, புதிய கல்விக் கொள்கை குறித்து நூல் எழுதுவதற்கு கூட அப்புறம் வருவோம். முதல்ல இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை என்கிற அந்த இயக்கத்தை, அந்த கொள்கையை எதிர்ப்பதற்கே ஒரு அசாத்தியமான துணிச்சல் வேணும். ஏன்னா நீங்கள் NEP, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, தேசிய கல்விக் கொள்கை நான் எதிர்க்கிறேன் அப்படின்னாலே அடுத்த வார்த்தை என்ன போடுவான்? நீங்கள் பிரிவினைவாத இயக்கம் அப்படின்றான். நீங்கள் பிரிவினைவாத இயக்கம் அதனால தான் எதிர்க்கிறீங்க அப்படின்பா. நீங்கள் இந்திய ஒற்றுமைக்கு எதிராக பேசுறீங்க, இறையாண்மைக்கு எதிராக பேசுறீங்க அப்படின்பா. இதெல்லாம் சும்மா நான் ஏதோ கற்பனையில் சொல்லலை. நீட்டுக்கு எதிராக தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றி அனுப்பின 2 பில்லை குடியரசுத் தலைவர் உள்துறை அமைச்சகத்தில் கருத்து கேட்குறாங்க. உள்துறை அமைச்சகம் சுகாதாரத்துறையில் இருக்கக்கூடிய 2 அமைச்சகத்துக்கு கருத்து கேட்குது. அப்படி கருத்து கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லி அனுப்பின கருத்து என்ன தெரியுமா? தமிழ்நாட்டு வரிப்பணத்தில் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அரசு மருத்துவ கல்லூரிகளுக்கு நீட் விலக்கு கேட்பது இந்தியாவினுடைய இன்டெகிரிட்டிக்கு எதிரானது சொன்னது ஒன்றிய அரசு. அப்போ நாம காலேஜ் நம்ம சட்டப்படி உருவாக்குனது, நம்ம பிள்ளைங்க படிக்கிற இடத்துக்கு நீட்லேருந்து எக்ஸப்ஷன் கேட்டால் அது இந்தியாவுக்கு எதிரானதான், இந்திய ஒற்றுமைக்கு எதிரானதான். அப்படி சொல்லக்கூடியவர்கள் புதிய கல்விக் கொள்கை என்கிற அந்த மொத்த சிலபஸுமே நாங்கள் எதிர்க்கிறோம், அந்த கொள்கையுமே எதிர்க்கிறோம்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அடுத்து வைக்கக்கூடிய வாதம் என்ன? நீங்கள் தேச விரோதி, நீங்கள் ஒருங்கிணைந்த இந்தியாவுக்கு எதிராக இருக்கிறீங்க, இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக இருக்கீங்க, இறையாண்மைக்கு எதிராக இருக்கீங்க சொல்லுவான். அப்போ இந்த அச்சமே பல பேருக்கு இது தப்புன்னு தெரிஞ்சாலும் வெளில சொல்லக்கூடாது, ஏதோ போயிட்டு போட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய இடத்திற்கு பல அரசியல் இயக்கங்களை தள்ளிடும். ஆனால் நீ என்ன முத்திரை வேணாலும் குத்திக்க, என் வீட்டு பிள்ளை படிக்கணுங்கிறதுக்காக தேச விரோதிங்கிற முத்திரையும் நான் சுமக்க தயார் என்று ஒரே ஒரு இயக்கம் தான் சொல்லும். அதுதான் திராவிட இயக்கம், அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். அது இன்னைக்கு நேத்தி வந்தது கிடையாது. எங்க இருந்து வருது? பெரியாரிடம் இருந்து வருது. பெரியார் என்ன சொல்றார்? பெரியாரை இவங்க எல்லாம் சொல்லுவாங்க, வெள்ளைக்காரருக்கு வால் பிடிச்சார் பெரியார் அப்படிம்பாங்க. வெள்ளைக்காரருக்கு வால் பிடிச்சார் எதுக்கு? என்ன சொன்னாரு? விடுதலையை உடனே வேண்டாம், கொஞ்சம் தள்ளி போட்டுப்போம். ஏன்னா எங்கள் பிள்ளையெல்லாம் படிக்கலை, பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின பிள்ளையெல்லாம் படிக்கலை. நீ விடுதலை வாங்கிட்டேன்னா எல்லா அதிகாரத்தையும் பாப்பாண்டே கொடுத்துருவேன், எங்களுக்கு எதுவும் இல்லாமல் போயிடும். அப்போ நாங்கள்லாம் கொஞ்சம் படிச்சுக்கிறோம், நாங்கள்லாம் கொஞ்சம் அதிகாரத்துக்கு வந்துடுறோம், அப்புறம் விடுதலை வாங்கிக்குவோம். இதுதான் பெரியாருடைய பார்வையாக இருந்தது. உடனே என்ன பண்ணிட்டான்? வெள்ளைக்காரருக்கு வால் பிடிக்கிறார், வெள்ளைக்காரருக்கு வால் பிடிக்கிறார்னு. இவராது சொல்ல தான் செஞ்சான் வெள்ளைக்காரருக்கு வால் பிடிக்கிறாருன்னு. வெள்ளைக்காரன் என்ன பண்ணான் தெரியுமா? பெரியாரை தூக்கி தேச விரோதின்னு சிறையிலேயே 8 மாதம் போட்டான். அப்போ நீங்கள் ஒருத்தருக்கு தேச விரோதினா இன்னொருக்கு தேச பக்தனாக இருக்கணும்ல. அதாவது இங்கே இருக்கக்கூடிய சங்கிகளுக்கு, இங்கே இருக்கக்கூடிய ஏக இந்தியா பேசுகிறவங்களுக்கெல்லாம் பெரியார் தேச விரோதி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வெள்ளைக்காரனுக்கு என்னவா இருக்கணும்? தேச பக்தராக இருக்கணும். காந்தி இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் தேச பக்தர், அங்கே தேச விரோதி. ஆனால் பெரியார் மட்டும்தான் இவங்களுக்கும் தேச விரோதியாக இருந்தார், வெள்ளைக்காரனுக்கும் தேச விரோதியாக இருந்தார். ஏன்னா 2 பேர்ட்டையும் அவர் கேட்டது என்ன தெரியுமா? எங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுங்கிறது. அதனால 2 பேரும் தேச விரோதி. இவன் என்ன சொன்னா? விடுதலை தள்ளி போடுவோன்னே நாங்கள்லாம் அறிவு பெற்றுக்கிறோன்னா தேச விரோதினா. அவங்க ஏன் தூக்கி உள்ள வச்சாங்க? 1932 ஒரு கட்டுரை எழுதுறாரு, ஏன் இந்த ஆட்சி முறை ஒழிய வேண்டும்னு. அந்த கட்டுரையோட உள்ளடக்கம் என்னன்னா, இன்னைக்கு அரசாங்கம் செலவு செய்யக்கூடிய பணம், கல்விக்காக ஒதுக்கீடு செய்யக்கூடிய பணம், அந்த பணத்தில் வசதியானவர்களுக்கும் முன்னேறிய சாதிகளுக்குமே 80% மேலே போகுது. 20% தான் பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு, பின்தங்கினவங்களுக்கு, ஏழைகளுக்கு வருது. இதை மாற்றணும்னு பெரியார் கேட்டார். உடனே வெள்ளைக்காரனுக்கு கோவம் வந்துருச்சு. 8 மாதம் தூக்கி உள்ள வச்சான். 9 மாதம் கடுங்காவல் தண்டனை, 300 ரூபா அபராதம். அவர் அபராதம்லாம் கட்ட மாட்டார், 10 மாதம் உள்ள கிடக்குன்னு போனார். அப்போது 2 பேருக்கும் தேச விரோதியாக பெரியார் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த ஊர் பிள்ளைகள், இந்த மாநிலத்து பிள்ளைகள், இந்த மக்கள், பார்ப்பனர் அல்லாத மக்கள் படிக்கணும், அவ்வளோதான். அந்த இலக்கு தான், வேறு ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு தேசிய கல்விக் கொள்கையை நீ என்ன தேச விரோதின்னு சொல்லு, பழமைவாதின்னு சொல்லு,
ரிஜிடாக இருக்கோம்னு சொல்லு, அரசியலுக்காக தப்பு பண்ணுறோன்னு சொல்லு, என்ன பிரச்சாரம் வேணாலும் பண்ணு, உயிரை கொடுத்தேனும் ஆட்சியை இழந்தேனும் எந்த எல்லைக்கு போயும் தேசிய கல்விக் கொள்கையை நாங்கள் எதிர்ப்போம்னு சொல்கிறதுக்கு ஒரே காரணம் எங்கள் வீட்டு பிள்ளை படிக்கணும், அவ்வளோதான். அப்போ அதை டாக்குமெண்ட் பண்ணுறாரு. முதல்ல எதிர்க்கிறதுக்கே துணிச்சல் வேணும். நான் எதிர்க்கிறேன், இன்னென்ன காரணத்துக்காக எதிர்க்கிறேன் அப்படின்னு டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு அசாத்தியமான துணிச்சல் வேணும். அந்த அசாத்தியமான துணிச்சலுக்கு அடையாளம் தான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எழுதியிருக்கக்கூடிய இந்த நூல். சப்ஜெக்டுக்குள்ளே போகிறதுக்கு முன் அதை விட முக்கியம் இந்த மாதிரி ஒரு நூலை உருவாக்கணுங்கிற அந்த எண்ணம் இருக்குல்ல, அதுக்கே ஒரு நீங்கள் கற்பனை பண்ண முடியாத ஒரு துணிச்சல் வேணும். அந்த துணிச்சலுடைய அடையாளம் தான் இந்த நூல். நீங்கள் அதே போல் இந்த புத்தகத்தில் ஒரு இடத்த கல்வி அவர் என்னவா பார்க்குறாருங்கிறது முக்கியம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்கும். கல்வி அவர் எப்படி பார்க்குறாருன்னா, அது ஒரு ஹாப்பனிங்காக இருக்கணும், மகிழ்வுக்கானதாக இருக்கணும், கொண்டாட்டமானதாக இருக்கணும், இயற்கையோடு தொடர்புடையதாக இருக்கணும்னு பார்க்குறாரு. இந்த அறிமுகத்திலே சொல்கிறார், ஒரு நதியை பார்த்து, ஒரு காட்டை பார்த்து நீச்சல் ஒரு கல்விங்கிறார், காட்டில் வேட்டையாடுதல் ஒரு கல்விங்கிறார். இந்த மாதிரி கல்வியை ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்க்குறாரு. இயற்கையில் இந்த லேர்னிங் தான் கல்வி, அது மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறார். திராவிட இயக்க தலைவர்களுக்கு கனவுகளுக்கும் கற்பனைகளுக்கும் பஞ்சம் இருக்காது, அது எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் கனவு காண்றது, சிந்திக்கிறத ஆட்சி அதிகாரம் வரும்பொழுது செயல்படுத்தி காட்டக்கூடிய துணிச்சல் இருக்கணும். அந்த துணிச்சல் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இருக்குது. 2 திட்டம் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணுவோம், ஸ்கூலில் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 மார்க் வாங்குற பிள்ளைகளை கூப்பிட்டு பாராட்டுவோம் இல்லையா? அடுத்தது அப்படியே பாராட்டினாலும் என்ன, ஏதோ பரிசு கொடுப்போம், டப்பா கொடுப்போம், ஏதோ பணம் கொடுப்போம், அவ்வளோதான். அதே ஸ்கூலில் மார்க் 40 மார்க் தான் எடுக்கும், ஆனால் எக்ஸலண்ட்டாக பாடும். அதே ஸ்கூலில் 50 மார்க் தான் எடுக்கும், ஆட்டத்தில் அந்த குழந்தைய அடிச்சிக்கவே முடியாது. டிராயிங் பண்ணுறதுல அசாத்தமாக இருக்கும். அந்த பிள்ளை கதை எழுதி கொடுத்தா இமயமன்னனே ஆஹா அப்படிம்பாரு, கவிதை எழுதி கொடுத்தா மனுஷனே ஐயோ சூப்பராக இருக்கே அப்படிம்பாரு. அந்த அளவுக்கு டேலண்டாக இருக்கும். ஆனால் அந்த குழந்தைகள் எல்லாம் ஒரு நாள் ஸ்டேஜுக்கு வந்திருக்காது. ஸ்டேஜுக்கு வந்தாலும் பெர்ஃபார்ம் பண்ண தான் வந்திருக்குமே தவிர பாராட்டு பெற வந்திருக்காது. ஆனால் இன்னைக்கு மகிழ் முற்றம், கலை திருவிழா, அவங்களுக்கு நூல் எழுதுகிற வாய்ப்பு, இதெல்லாம் கொடுத்து பரிசு என்ன தெரியுமா, ஃபாரின் ட்ரிப்பு, ஃப்ளைட்டில் ஏறி போகுதுங்க. என்ன அப்போ என்ன செய்தி அப்படின்னா, ஒரு கல்வி சூழல் என்பது வெறும் மதிப்பெண் சார்ந்ததாகவோ புத்தகம் சார்ந்ததாகவோ இருக்கக்கூடாது அப்படிங்கிறத தான் அவர் இயற்கை கல்வின்னு இந்த இடத்துல டிஃபைன் பண்ணுறார் இந்த நூலில். அந்த இயற்கை கல்விங்கிற அவருடைய கனவு இருக்குல்ல, அந்த கனவை தனக்கு அதிகாரம் வந்தபோது செயல்படுத்தி காட்டக்கூடிய ஆற்றல் அவரிடம் இருந்தது. அதனால தான் அவர் ஃபாரின் டூர் குழந்தைங்க போகுது. இன்னைக்கு கூட அந்த ட்ரிப்பில் தான் இருக்கார் இமயமன்னன் சொன்னது போல. அதில் கூட ஆச்சரியம் கிடையாது சார். ஒரு ஃபாரின் டூர் போனோம்னா என்ன, 4 ஹிஸ்டாரிக் பிளேஸை காட்டலாம். ஒரு சங்கி ஃபாரின் டூர் கூட்டு போனால் என்ன பண்ணுவேன், நேராக அந்த ஊரில் எங்கெல்லாம் கோயில் இருக்குது, எங்கெல்லாம் மணியாற்றான், எங்கெல்லாம் பிற்போக்கு கருத்துக்களை விதைக்கிறான், ஏதாவது சாமியார் இருந்துட்டான்னா போதும் அங்கேயே போய் அட்மிஷனை போட்டுரு அப்படின்னு பார்ப்பான். ஆனால் நம்முடைய கல்வி அமைச்சர் நம்ம குழந்தைகளை எங்கே கூட்டு போகிறாரு, ஒரு டெக்னிக்கல் லேபுக்கு கூட்டு போகிறாரு, ஒரு சயின்ஸ் லேபுக்கு கூட்டு போகிறாரு, நூலகங்களுக்கு கூட்டு போகிறாரு. அங்கே இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பங்களையும் நவீன அறிவுகளையும் அந்த குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்துகிறார். அங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரத்தை அறிமுகப்படுத்துகிறார். இது எங்கேருந்து வருது, இந்த நூல் முழுக்க ஒரு விஷயம் திருப்பி வருது. ஒன்று ஆர்எஸ்எஸ்னுடைய சூழ்ச்சிகளை அம்பலப்படுத்துறது, இன்னொன்று முதலமைச்சருடைய கட்ஸை தூக்கி பிடிக்கிறது. முதலமைச்சர் மீது அவர் எவ்வளவு காதலோடு இருக்கிறாருங்கிறதுக்கு இந்த புத்தகம் ஒரு முக்கியமான சாட்சி. இந்த பின்னட்டையிலே இருக்கு, நதியின் போக்கை திசை திருப்பக்கூடிய வல்லமை எங்கள் தலைவருக்கு இருக்கிறதுன்னு சொல்றார். அந்த அளவுக்கு தலைவர் அவர் வியந்தோதுறார். அப்போ நான் என்ன கேட்குறேன், அங்கேருந்து தான் இவர் எடுக்கிறார். நீங்கள் மோடி போனால் அதிகபட்சம் ஏதாவது கோயில் கும்பாபிஷேகத்துக்கு தான் வெளிநாட்டுக்கு போவார். தலைவர் துபாய் போனப்போ எங்கே போனார் தெரியுமா, ஃபியூச்சர் மியூசியம்னு ஒரு இடத்துக்கு போனார். மியூசியம்னாலே நம்ம ஊரில் என்ன, 10,000 வருஷம் பழசு, 5000 வருஷம் பழசு, 1000. இங்கே எலும்பு கூடு ஒன்று இருக்கும். எங்கள் தஞ்சாவூர் மியூசியமில் ஒரு எலும்பு கூடு, திமிங்கலத்தோட எலும்பு கூடு ஒன்று வச்சுருப்பாங்க. அது சும்மா அது. அப்போ மியூசியம்னாலே நமக்கு என்ன பழகிருக்கு, பழசுன்னு தான் பழகிருக்கு. ஆனால் துபாயில் ஃபியூச்சர் மியூசியம் இன்னும் 100 ஆண்டுகள் கழித்து என்ன வரப்போகுது, 50 ஆண்டுகள் கழித்து என்ன வரப்போகுதுங்கிறத மியூசியம் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த இடத்திற்கு முதலமைச்சர் போனார். அதனுடைய வழி தான் இன்னைக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் போகிற போது அந்த குழந்தைகள் அவர் எங்கெல்லாம் கூட்டு போறாருன்னா, ஃபியூச்சர் என்ன, ஃபியூச்சர் டெக்னாலஜி என்ன, ஃபியூச்சர் அறிவு என்ன, உலக ஞானம் என்ன, அந்த இடத்திற்கு கூப்பிட்டு போற அந்த இடத்தை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது, அதை சுட்டி காட்ட வேண்டியிருக்கிறது. இப்போ அடுத்து இன்னொன்று சொல்லுவாங்க, மாற்றத்தை எதிர்க்கிறீங்களா, புதிய கல்விக் கொள்கையை இவங்க எப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னா, மரபார்ந்த பழைய கல்வியிலிருந்து விடுதலை அப்படின்னு தான் இவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க. யாரு, சங்கிகள், பிஜேபி. அப்போ உடனே நம்மள்ட்ட என்ன கேட்பாங்க, மாற்றத்தை நீங்க எதிர்க்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. மாற்றத்தை திராவிட இயக்கம் எதிர்த்ததே கிடையாது. திராவிட இயக்கம் மாற்றங்களை எப்போதும் ஆதரித்த இயக்கம், அதில் எங்களுக்கு அந்த சந்தேகமே கிடையாது. ஆனால் மாற்றத்தை நாங்கள் நீங்க கொண்டு வரீங்கல்ல, இது இன்னைக்கு நேத்தி கிடையாது சார். இங்கே நான் பேசும்போது சொன்னேன், சே மாதவன் அவர்கள் ஒரு புத்தகம் எழுதினார்னு. 1972 அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, நீங்கள் ஒரு பாலிசி கொண்டு வாங்க, தப்பு இல்லை, ஆனால் அந்த பாலிசியை எங்களோட கன்சல்ட் பண்ணு,
நாங்கள்லாம் வரோம், எல்லா கல்வி அமைச்சரும் உட்காந்து பேசுவோம், அதில் சரிங்கிறத ஏற்றுப்போம், தப்புங்கிறத விட்டுருவோம். தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஸ்கூல் இருக்கா, நல்ல பாலிசி இருக்கா, அதை மற்ற மாநிலங்கள் கற்றுக்கிட்டோம், மற்ற மாநிலங்களில் ஒரு நல்லது இருக்கா, அதை தமிழ்நாடு கற்றுக்கிட்டோம், உட்காந்து பேசுவோம் வான்னு கூப்பிட்றாரு. இப்போ ஒன்றும் சிம்பிள், மஸ்குலர் டிஸ்ட்ரஃபிக்கு இப்போ 1000 விளக்கில் ஒரு ஸ்கூல் வச்சுருக்கோம். தமிழ்நாட்டில் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் எப்படி இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் இருக்குன்னு தெரியாது. அப்போ ஒரு கல்வி அமைச்சர்கள்லாம் கூடி பேசுகிற போது இந்த திட்டத்தை நாம் முன் வச்சோம்னா ஒரு நல்ல அரசு அவங்க ஊர்லேயும் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஸ்கூலை திறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ முதலமைச்சர் டெல்லிக்கு போனார், மாடல் ஸ்கூலை பார்த்தாரு. மாடல் ஸ்கூல் ஏற்கனவே தமிழ்நாட்டில் 100 ஆண்டு பழையது, ஆனால் இன்றைக்கி அவங்க எஃபெக்டிவாக செயல்படுத்துகிறாங்க. அதை பார்த்துட்டு வந்து தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு ஒரு புரிதலுக்கு வராரு. தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படக்கூடிய காலை உணவு திட்டத்திலிருந்து எல்லா திட்டத்தையும் மற்ற மாநிலங்கள் வந்து பார்த்துட்டு போய் இம்ப்ரெஸ் ஆகிறாங்க. அப்போ மாதவன் என்ன கேட்டார்னா, இதே மாதிரி எல்லாத்தையும் உட்காந்து பேசுவோம்னு கேட்டார். இது 1972. இந்த புத்தகத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன கேட்குறாருன்னா, இந்த கல்விக் கொள்கையை நாங்கள் எதிர்ப்பதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம், முதல்ல பள்ளிக்கல்வித்துறை கல்வித்துறை அமைச்சர்களை எல்லாம் கூப்பிட்டு கன்சல்ட் பண்ணீங்களா, நாடாளுமன்றத்தில் ஒரு வரியாவது விவாதிச்சிங்களா, ஒரு பப்ளிக் ஃபாரம்ல இது குறித்த டிபேட்டை முன்னெடுத்தீங்களா, எந்த விவாதமும் இல்லாமல் நீங்கள் நினைத்ததை நீங்கள் விரும்பியதை எங்கள் மீது திணிப்பதை முதலில் இருக்கிறோம். மெரிட்டுக்குள்ள அப்புறம் போவோம், இந்த கல்விக் கொள்கையுடைய மெரிட்டுக்குள்ள அப்புறம் போவோம். The way it was pushed, இது எப்படி நம்ம மீது திணிக்கப்படுதுன்னு இருக்குல்ல, அந்த முறையே நாங்கள் எதிர்க்கிறோம்னு கேட்டோம். அப்போ 1972லையும் சரி 2025லும் சரி அன்னைக்கு கல்வி அமைச்சராக இருந்த மாதவன் அவர்களும் சரி இன்னைக்கு கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் அன்பில் அவர்களும் சரி சொல்றது ஒன்னே ஒன்று தான், கம் லெட் அஸ் கன்சல்ட், டிஸ்கஸ் பண்ணுவோம், டிபேட் பண்ணுவோம், மாறுவோம், முரண்படுவோம், கடைசியில் ஒரு சொல்யூஷனுக்கு வருவோம். நல்லதுன்னா நான் ஏற்றுக்கிறேன், கெட்டதுன்னா நீ என்ன திணிக்கக்கூடாது. இந்த இடம் இருக்குல்ல, இதை டெல்லியினுடைய அதிகார மூளையால் 60-70 வருடமாக புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அதுதான் பிரச்சனை. 72லேருந்து 2025 வரைக்கும் நாங்கள் மாறாமல் இருக்கோங்கிறது விஷயம் இல்லை, நீ மாறாமல் இருக்கிற. இன்னும் சொல்ல போனால் டெல்லி அதிகார மூளை திருந்தாமல் இருக்கு. நீ திருந்திருந்தனா நாங்கள் அன்னைக்கு இன்னைக்கு ஒரே ஒப்பீனியன் வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த நூலுக்கான அவசியமும் வந்திருக்காது. நீ திருந்த வேண்டிய அவசியத்தை வலியுறுத்துவதற்கான ஆயுதம் தான் இந்த புத்தகம் அப்படின்னு பார்க்கணும். அடுத்தது இன்னொன்று வந்துருவானுங்க, புதிய கல்விக் கொள்கை எதிர்க்கிறது சட்ட மீறல், சட்டத்தை மீறுறீங்க அப்படின்ட்டு. 2 விஷயத்தில் கிளியராக இருக்கணும். புதிய கல்விக் கொள்கையை திராவிட இயக்கம் இன்னைக்கு நேற்று எதிர்க்கல. கோத்தாரி கல்வி கமிஷன் 1966-68 வந்த போது எதிர்த்தோம். இங்கிருந்து சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய நீண்டகால துணைவேந்தராக இருந்து நீதி கட்சி திராவிட இயக்கத்தில் பெரும் பங்களிப்பு செய்த ஏழு முதலியார் போய் கல்விக் கொள்கை வகுத்த போது அந்த கல்விக் கொள்கையை எதிர்த்தோம். 1986 எதிர்த்தோம், 92 எதிர்த்தோம், ராஜீவ்காந்தி கொண்டு வந்த எதிர்த்தோம். எல்லா காலகட்டத்திலையும் தேசிய அளவிலான கல்விக் கொள்கை என்கிற தத்துவத்தை திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்து தான் இருக்கு.